Hi viewers, welcome to Subhiksha kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi viewers, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை. அதாவது வயிற்றுல என்னென்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா வயிற்று வலி, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, அஜீரண கோளாறு, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து எளிமையான முறையில் மருந்து எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மருந்து செய்ய வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீரகம், மிளகு, பால் காயம் எடுத்திருக்கேன். இது வந்து சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். மிளகு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம், பால் காயம் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம். இந்த பால் காயம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஒன்றுமே கிடையாது, இது வந்து பெருங்காயம் தாங்க. அப்படி உங்களுக்கு பால் காயம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கலனா நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா அங்கே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது, கண்டிப்பாக தனித்தனியாக தான் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு மேலே ஒரு பேன் வச்சுருக்கோம். இப்போ வந்து அது நல்லா ஹீட் ஆகிட்டோடனே நெய் ஊற்றி இப்போ இந்த பால் காயத்தை போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து நெய் ஊற்றி வறுத்துக்கிறேன். இந்த பால் காயை வந்து நல்லா வறுபடணும். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால் வந்து இது நல்லா வறுபட்டால் தான் நல்லா சீக்கிரம் அரைப்படும், இல்லைன்னா சரியாக அரைப்படாது. இந்த பாருங்க, நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு எப்படி மாறி இருக்கு பாருங்கள். உங்களை பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது அதே பேனில் மிளகை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக தான் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மிளகு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதே அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் சீரகத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சீரகம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதே நம்ம அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க சீரகம், பால் காயம், மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடித்தா போதும். இது குழந்தைகளுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொடுத்தா போதும். ஏன்னா இதில் நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கோம். குழந்தைகளால் காரத்தை தாங்க முடியாது, அதனால் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கவே கூடாது. வேறு 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை வந்து நீங்கள் 2 ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடித்தா போதும். இதுவே வந்து இரும்பல், சளி, காய்ச்சலுக்கு இந்த மருந்து எப்படி உபயோகப்படுத்தினா, இப்போ சுத்த தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொத்தமல்லி, புதினா கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மருந்து 1 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுட்டு குடிச்சிங்கன்னா காய்ச்சல் சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடும். அப்புறம் இரும்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கற்பூரவள்ளி, இஞ்சி இல்லைனா சுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இந்த மருந்து 1 ஸ்பூன் கலந்து குடிச்சிங்கன்னா இரும்புல் சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடும். இந்த மருந்து வயிற்று வலிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான நோய்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்து தான். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.